ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வர்றாங்க. யாருன்னு வந்து நான் சீக்ரெட்டெல்லாம் சொல்லலை, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நம்மளுடைய முனிஸ் அக்கா தான் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. நம்ம ஊருக்கு வந்த அன்னைக்கு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், அக்கா வாங்க வீட்டுக்கு அப்படி சொன்னேன். அப்போ வந்து அக்கா வந்து அவங்க அம்மா ஊரில் இருந்திருக்காங்க, அதனால் வர முடியல. அதனால் இன்றைக்கி வர்றாங்க. இன்றைக்கி அதுவும் நைட்டு போய் வர்றாங்க. காலையிலே வந்திருந்தா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு வர்றேன்னு தான் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றக்கா இன்றைக்கி வராங்க. வாங்க பார்க்கலாம், அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க ஒன் பை ஒன்றா பார்க்கலாம், ஓகேவா? நம்ம சேனல் வந்து புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. வீடியோக்குள்ள வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா அம்மாவும் இப்போ தான் வந்திருக்காங்க. அது இன்றைக்கி மாமா வேறு நைட்டு வீட்டுக்கு வராங்களா, அதனால் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும். 12 மணி 1 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு இங்கே ஸ்ரீவிக்கு வருவாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அதனால் அம்மா லேட்டாக சமைக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. முனிசக்கா சடனாக ஃபோன் போட்டு நான் இப்போ வாரேன் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே ரெடி பண்ணலை. எனக்கு அது வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. முதல்ல சொல்லியிருந்தா கூட அம்மா எதாவது ரெடி பண்ணி வச்சுக்குருவாங்க. ஆனால் வந்துட்டு வேகமாக போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒருத்தி பேய் மாதிரி முடிய விரிச்சு போட்டுட்டு திரியறா பாருங்க. ஃபேஷனா? அக்கா வந்து சடனாக சொன்னதுனால தான் இப்படி இருக்கேன். எப்போயும் வீட்டில் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி இருக்கேன். இல்லை அப்படின்னா அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா சுடிதாரோ ஏதோ வியர் பண்ணி அந்த மாதிரி இருந்திருப்பேன். இப்போ வந்து வீட்டில் இருந்தால் நம்ம நைட்டி தான் போடுவோம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இன்றைக்கி நைட்டி போட்டு வீடியோ பிளாக் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். சடனாக சொன்னதுனால தான் இப்படி இருக்கேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கும் சில பேர் இருக்காங்க, அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேவா? இன்னும் வரல, 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படி சொன்னாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கேன். சொல்லி அவங்க இன்னும் வரல. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு வெளியவே நின்றுட்டு இருந்து இப்போ தான் வீடியோ எடுக்கிறக்கா உள்ளே வந்திருக்கேன். சரி, ஓகே வாங்க பார்க்கலாம். கஷ்டமாக இருக்கா ஏறுறதுக்கு? இருட்டா இருக்குல்ல. இது யாரு? என்னக்கா? அம்மா கடைக்கு போயிருக்கு, தெரியல. ஏதோ வாங்க. இப்போ இன்னும் வீட்டுக்கே வரல எங்கள் அம்மா வந்ததுலேருந்து. வேலைக்கு போயிட்டு அப்படி கீழேயே தான் இன்னும் நின்றுட்டு இருக்கு. இப்போ ஒரு நீங்கள் ஃபோன் போட்டிங்கல்ல, அப்போ தான் வந்தாங்க. பார்விகா என்ன முழிக்கிற? ஞாபகம் இல்லையா நீ? எனக்கு இப்படியே பழகிடுச்சு. நான் ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளோ இப்படி தானே கூப்பிடுறேன். ஆமாம், நான் கூப்பிட்டுருக்கேன். எது என்ன இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? யார் கேட்டா? அப்புறம் பர்விகா இதெல்லாம் யார் கேட்டா? அத்தை கேட்டேனா? பர்விகா சாப்பிடுவா. அத்தை ஞாபகம் இல்லையா? கம்முண்டு வர்றதுக்கு இல்லாம அப்ப இன்னைக்கு வருவீங்கன்ட்டு மதியமே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்ப ஏன்டா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல? பர்விகா அத்தை வீட்டுல என்னதுப்பா? பிரியாணி. அத்தை வீட்டுல தானேப்பா பிரியாணி. நானு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நான் பிரியாணி ஆக்கி போட்டிருக்கேன். முனிசக்கா மட்டும் சாம்பார் ஆக்கி போட்டுருச்சு. பிரியாணி காலிஃப்ளவரு அக்காக்கா பாசமா வச்சு கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இங்க பாரு. சும்மா சொன்ன எங்க சித்தி வீட்டுல இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க, அதை உட்காந்து கொஞ்சோண்டு சாப்பிட்றாங்க. எம்பிட்டு சோறு இருக்கு பாருங்க, எட்டி பார்த்தா கூட தெரிய மாட்டேங்கி. அப்படியா? ஒரு நாள் போட்டுச்சு, பயங்கர காரம் போட்டுச்சு. ஆமாம், எங்கள் அம்மா இப்போ தான் சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கு, அதனால இந்த சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவேன், அதனால கொண்டு வச்சு விட்டாலும் என்ன தெரியல. கொஞ்சோண்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க. வெள்ளை சோறு இது பத்தாதுக்கா? நான் வீட்டில் போய் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும். 3 நாளாக கடையில் போய் சாப்பிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? இதனாலதான் சொல்றாங்க, உங்களுடைய கமெண்ட் இதனாலதான் சொல்றாங்க நீங்க வீட்டுல ஒரு வேலையை பார்க்க மாட்டீங்கன்னு. எடுத்து இந்த இதுல கூட வச்சுக்கோ, இந்த இதுல வச்சுக்கோ. என்னாச்சு?
சரி பாய் சொல்லிடு. பாய் சொல்லிடு. சரி ஓகே முடிச்சுக்கலாமா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஸ்பெஷலாக எங்கள் அம்மா சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுக்கும். சும்மா சொன்னேன், நேற்று தான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ருக்கேன். வீடியோவில் போட்டேன்ல. சரி முடிச்சுக்கவா? பாய், சாப்பிட்டு பேசுறோம். சரி. இன்னொரு நாள் வரவும் வரையலாம் காலையிலே சொல்லிடுறேன். நீங்க திடீர்னு வாங்க. அன்னைக்கு அப்படிதான் வந்தீங்க. நான் உன்கிட்ட சொல்ல கூட இல்ல. அன்னைக்கு என்னம்னா திடீர்னு பிரியாணி, முட்டை பிரியாணி. ஆமா, அது வந்து பகல். இப்போ வந்து ஆமா, 8 மணி. முதைய நீங்க வரணும். முதைய நீங்க வரணும். நாளைக்கு சொன்னேன், இன்னைக்கு வந்திருக்கேன் நானு. என்னையா பாய் சொல்லிடு. பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, பார்த்துக்கோங்க, பார்க்க போங்க. அம்மா நம்பி போகாத, நீயா நடந்து போயிரு. பாய், பாய். பார்த்து போங்க. அடுத்து வந்தா சொல்லு. போயிட்டு வரேன். சரிக்கா. மா போயிட்டு வரேன். இன்னொரு நாள் காலையிலே வந்துடுறேன். சரி, நீங்க வேலைக்கு போயிருவீங்க பகல் வந்தா. சரி வா, தூக்குறேன். பப்ரிகா பாய். பாய். அத்தைக்கு பாய் சொல்லு. வா அம்மா, தூக்குறேன். வா அம்மா தோத்தோ. மழை பெஞ்சிருக்கோ இல்ல ரோடு போட்டுருக்காங்க? இல்லை, ரோடு போட்டது, மழை பெய்யல. வா, கை பிடிச்சுக்கோ. பாய் சொல்லிடு. பாய். பாய் சொல்லு. என் சேனல்ல மட்டும் பேசுறேல. வெக்க வருது பிள்ளைக்கு. சரி பார்த்து போங்கக்கா. மெசேஜ் பண்ண ஃப்ரீயா இருந்தா